ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 23 இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி. ஒரு கைப்பிடி துவரை கூட ஒரே ஒரு துண்டு மஞ்சள் வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. பணம் தாறுமாறாக சேரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துவரையை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் 2 முறை சஷ்டி திதி வரும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை சஷ்டி திதி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிரை சஷ்டி திதி. கடந்த 17ஆம் தேதி பௌர்ணமி வந்திருக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் தேய்பிரை நாட்கள். இந்த நேரத்தில் வரக்கூடிய இன்றைய தினம் வரக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதியை நாம் தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவோம். பொதுவாகவே மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிரை சஷ்டி விரதத்துக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் மாதத்தில் வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதம். திருமணமாகாத பெண்கள், ஆண்கள், சரியான வேலை கிடைக்காதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருமே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும், செல்வங்கள் அதிகமாகணும், பேரு புகழ் அதிகமாகணும்னு நினைக்கிறவங்க வளர்பிரை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். சரி, அப்போ தேய்பிரை சஷ்டி விரதம் யார் எடுக்கலாம்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, கவலைகள் அதிகமாக இருக்குது, தீராத நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அந்த பிரச்சனையெல்லாம் தேய்ந்து போகணும், குறைந்துக்கிட்டே வரணும்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டியில் முருகனை வழிபடலாம். பொதுவாகவே சஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் வழிபாடு செய்கிறவங்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகணும் அப்படின்னாலும் சஷ்டி தீதி அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் கட்டாயம் முருகன் கோவிலுக்கு போகணும். வீட்லேயும் வழிபாடு செய்யலாம். விரதம் இருந்தாலும் இல்லாட்டியும் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை பெண்கள் அவங்க வீட்டில் பயன்படுத்தும் போது, இந்த விஷயங்களை வழிபாடு நடத்தும் போது அவங்களோட செல்வ நிலை உயரும் அப்படிங்கிற மாதிரியும், அப்படிப்பட்ட ஒரு எளிமையான முறையை பற்றியும் தான் இப்போ பார்க்க போகிறோம். சஷ்டி திதி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலையும் மாலையிலையும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். புதுசாக தங்க நகைகள், ஆடை, நிலம், மனை, வீடு இது மாதிரி வாங்கிறதா இருந்தால் சஷ்டி திதி அன்னைக்கு வாங்கலாம். அது பன்மடங்கு பெருகும். வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை சுத்தம் செஞ்சு 6 இடங்களில் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மலர்கள், முடிஞ்சால் செவ்வரளி மலராக கிடச்சா கூட அதையும் கட்டி முருகனுக்கு மாலையாக போடணும். வீட்டில் முருகனோட சிலையோ இல்லை வேலோ இருக்கும். அந்த வேலுக்கோ சிலைக்கோ பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். சில பேருக்கு வேல் வச்சு வழிபடக்கூடிய பழக்கம் இருக்காது. அவங்க முருகனோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ அபிஷேகம் செய்யலாம். இல்லைனா பஞ்சாமிர்தத்தை செஞ்சு வச்சு அதை நேவேத்தியமாகவும் படைக்கலாம். முருகர் கோவிலுக்கு போங்க. முருகர் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி மலர்களை வாங்கிட்டு முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டு வாங்க. கோவிலை சுற்றி வலம் வாங்க. முடிஞ்சால் கோவிலில் 6 எண்ணிக்கையில் நெய் தீபம் போடுங்க. முருகப்பெருமானுக்கு 6 அப்படிங்கிற எண் ரொம்ப ராசியானது, ரொம்ப உகந்த எண். அதனால் முருகப்பெருமானுக்கு எந்த நைவேத்தியங்கள் செஞ்சாலும் சரி, எந்த மலர்களால் அர்ச்சனை செஞ்சாலும் சரி, இல்லை தீபம் போட்டாலும் சரி, 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கணக்கு வச்சுக்கோங்க. ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் எந்த நேரத்தில் வராலும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சொல்லப்போனால் செப்டம்பர் 23ஆம் தேதி இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டியாக இருந்தாலும் செப்டம்பர் 22, அதாவது நேற்று இரவு 9:50 சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுச்சு. அது இன்றைக்கு இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. அதனால் உங்களோட வழிபாடு சம்மந்தமான, பூஜை சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இரவு ஒரு 7:30 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் முடிந்தால் ஒரு 7:30 மணி, மாலை ஒரு 7:30 மணிக்கு செஞ்சதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாகவே 2 பொருட்கள் தான். ஒன்று, ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் எது வேணால் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் முருகப்பெருமான தன்னோட அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக கடன் பிரச்சனை இருக்குது, நிலம் சம்மந்தப்பட்ட, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்க தொடர்ந்து செவ்வாய் பகவானை வணங்கிட்டு வரணும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் செவ்வாய் பகவானை தொடர்ந்து வணங்கிட்டு வரணும். நவகிரக ஸ்தலங்களில் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலம். வருடத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் இதுக்காக ஒதுக்கி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அடிக்கடி செவ்வாய் தோஷத்துக்காக கோவிலுக்கு போக முடியாதவங்க, இல்லை செவ்வாய் பகவானை வணங்க முடியாதவங்க வீட்லேயே முருகப்பெருமானை வணங்கலாம். முருகப்பெருமானை வணங்கினாலே செவ்வாய் பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் தான் துவரை. அந்த துவரையை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமானது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள். லட்சுமி கடாட்சத்தை, பணவரவை உங்கள் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த மஞ்சள்.
இன்றைய தினம் சஷ்டி விரதம் அன்னைக்கு, அதாவது தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எப்படி நீங்கள் வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்திடுங்க. வீட்டில் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு சிலைக்கும் முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி இல்லை முருகனோட ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சு அந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரையும் வந்து ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்த வச்சுருக்கீங்களா அந்த துவரையே பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. புதுசாக வாங்குற அவசியம் கிடையாது. அந்த துவரையை அந்த தட்டு மேலே பரப்பி வச்சு அது மேலே ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, இந்த இடத்துல வீடியோவில் உதாரணத்துக்கு நாங்கள் 100 ரூபாய் நோட்டு வச்சுருக்கோம். நீங்கள் 100 ரூபாய் நோட்டு தான் வைக்கணும் அவசியம் இல்லை. 10 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த ரூபாய் நோட்டை அந்த துவரம்பருப்பு மேலே வச்சு அது மேலே ஒரே ஒரு துண்டு மஞ்சளை வச்சுடுங்க. இப்போ செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரை, அது மூலயமா முருகப்பெருமான் அவர்கள் கிடைக்க போகுது. மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய மஞ்சள். இந்த ரூபாய் நோட்டும் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது தான். ரூபாய் நோட்டு, சில்லறை நாணயங்கள் இது எல்லாத்துலேயும் மகாலட்சுமி அம்சம் இருக்குது. இந்த மூன்றையும் அப்படியே முருகப்பெருமான ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையாக தீரணும். வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய பணம் முழுமையாக கைக்கு வந்து சேரணும். தீராத வியாதி தீரணும். தேவையில்லாத வீண் விரயங்கள், வீண் செலவு இருக்கக்கூடாது. அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்படணுங்கிற விஷயத்த முக்கியமாக வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் சஷ்டி அன்னைக்கு இந்த தீபம் எரிய நேரம் வரைக்கும் அந்த அமைப்பு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலையை பாருங்கள். அந்த தட்டில் பரப்பி வச்சிருக்கக்கூடிய அந்த துவரையையும் அந்த மஞ்சளையும் என்ன செய்யலான்னா, இந்த 3 பொருட்களில் அந்த ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து பீரோவில் செலவு பண்ண இடத்துல வச்சுடுங்க. அதை நீங்கள் செலவு பண்ண வேணாம். அந்த ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது என்ன ரூபாய் நோட்டாக இருக்கலாம், 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாய் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதை செலவு பண்ணால் வச்சுடுங்க. அந்த மஞ்சளையும் துவரம்பருப்பையும் சின்னதாக ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டி அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கடன் பிரச்சனை தீரணும்னு மனசார வேண்டியிருக்கீங்களே, அந்த கடன் பிரச்சனை தீரும்போது அந்த துவரையையும் அந்த மஞ்சளையும் கால்பட இடத்துல ஆறு ஏறி குளத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அது வரைக்கும் அது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரமாவே இருக்கட்டும். வெள்ளி செவ்வாயில் அதுக்கு சாம்பிராணி தூபம் போடுங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்களாக மாற்றி வைக்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களோட வேண்டுதல் நிறைவேறத்துக்கு ரொம்ப நாள் அதிகமாக எடுக்குது, பூஜை அறையில் ரொம்ப நாளாகவே அது இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் ஏதாவது சஷ்டி விரதத்தை ஓப்பன் பண்ணி அதில் கூட பொருட்கள் கெட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் துவரையும் மஞ்சளையும் சேர்த்து மூட்டையை கட்டி வச்சுடுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கீங்க, முருகப்பெருமான்கிட்ட வேண்டியிருக்கீங்க, உங்கள் வேண்டுதல் கூடிய நிறைவேறும். அது நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த மூட்டையை, அந்த துவரையும் மஞ்சளையும் சேர்த்து வச்சுருக்க அந்த மூட்டையை கொண்டு போய் தண்ணியில் விட்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் இந்த பரிகாரம். அதே மாதிரி இன்றைய தினம் தயிர் சாதத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு அன்னதானமாக கொடுங்க. முடிஞ்சால் தயிர் சாதத்தில் ஏதாவது ஒரு பழ வகைகள், மாதுளம்பழத்தை கலந்து கொஞ்சம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் வீடு பக்கத்துடைய முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவர் வழிபாடு செஞ்சுட்டு பிரசாதமாக தரக்கூடிய விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலயமாவும் செல்வ வளம் பெருகும். ஒருவேளை பெண்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு போக முடியலையா, பரவாயில்லை. அவங்க சார்பாக வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோ இல்லை குழந்தைகளோ போயிட்டு வரலாம். யாராவது ஒருத்தவங்களை அனுப்பி முருகப்பெருமானோட ஆலயத்தை தரக்கூடிய விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த டைமில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் படிக்கிறது மூலயமாவும் இல்லை அதை ஒழிக்க விட்டு அதை கேட்கறது மூலயமாவும் உங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி ஓடிடும். ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. இந்த ஒரு தேய்பிரை சஷ்டி, அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.